நம்ம இன்னைக்கு பார்க்கிற சம்மன் 12வது சம்மன். பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படிங்கிறது தீர்வு. இப்போ ஒரு பூச்சட்டி ஒன்றை எவ்வளவுக்கு விற்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 528. ஸோ விற்ற விலை அப்படிங்கிறப்போ 528. நமக்கு லாபம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாபம்ங்கிறது வந்து எவ்வளவு? 20%. இப்போ ஒரு பொருளினுடைய அடக்க விலை தெரிஞ்சாதான் அடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேற்கொண்டு 25% லாபம் ஒரு என்ன விலை அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்ப விற்ற விலை ஈக்குவல் டு அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா விற்ற விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபமா இருந்துச்சுன்னா லாபம் சதவீதம் டிவைட் பை 100 இன்டு அடக்க விலை அப்படின்னு சொல்லிடும். இப்ப விற்ற விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 528 ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%. இப்ப 20 டிவைட் பை 100 இன்டு அடக்க விலை. இப்ப எனக்கு பொருளினுடைய அடக்க விலை வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. 528 ஈக்குவல் டு 100 பிளஸ் 20 120 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிடும். இந்த அடக்க விலை இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 5 10 6 12. இப்ப 528 ஈக்குவல் டு 6 டிவைட் பை 5 இன்டு அடக்க விலை என்று செய்வோம். எனக்கு அடக்க விலை வேணும். அந்த அடக்க விலை ஈக்குவல் டு 528 இன்டு 5 டிவைட் பை 6 அப்படின்னு சொல்லிடலாம். 6 6 8 48. பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. 6 6 8 48. இப்போ 88 இன்டு 5 இதனுடைய அடக்க விலை அப்படிங்கிறப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 440 வரும். இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா 25% லாபம் பெற அவர் விற்க வேண்டிய விலை என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. அவர் விற்க வேண்டிய விலை இப்போ புதிய விற்பனை விலை அப்படிங்கிறது ஃபார்முலா. புதிய விற்பனை விலை ஈக்குவல் டு ஃபார்முலா தான் 100 பிளஸ் அவர் லாபம் தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால லாபம் சதவீதம் டிவைட் பை 100 இன்டு பார்த்தீங்கன்னா அடக்க விலை. ஸோ 100 பிளஸ் லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% சொல்லியிருக்காங்க. 25 டிவைட் பை 100 இன்டு அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 440. இப்போ 100 பிளஸ் 25 அப்படிங்கிறப்ப ஆட் பண்ணோம்னா 120 டிவைட் பை 100 இன்டு அடிக்கலாம். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 12 10 22 2 44 வரும். இப்ப அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 2 10 பேலன்ஸ் 2 5 25 பேலன்ஸ் 25 இன்டு 22. இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 550 அப்படிங்கிறது ஆன்சரா வரும். இப்போ இதனுடைய விற்பனை விலை அப்படிங்கிறப்போ 25% லாபம் பெற அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை 550 ரூபாய்க்கு விற்கணும்.